अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मै यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मै युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆன் மாநாடு ஏன் எதற்கு என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. வருகின்ற 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக திருக்குர்ஆன் மாநாடை நாம் அறிவிப்பு செய்திருக்கிறோம். அந்த மாநாட்டுக்குரிய பணிகள் வேகமாகவும் விரைவாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுவாக மாநாடு என்று சொன்னால் அரசியல் நோக்கத்தோடும் பல்வேறு விதமான கவனங்களை ஈர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மாநாடு நடத்துவார்கள். ஆனால் நாம் நடத்தக்கூடிய மாநாட்டினுடைய நோக்கம் என்ன? இறைவனுடைய வேதமாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆன் ஹுதலின் நாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இறைவனுடைய வேதமாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனை, மனித குல வழிகாட்டியை, இறைவனுடைய அந்த வாசகத்தை, வழிமுறைகளை தெளிவாக எடுத்துச் சொல்லக்கூடிய இறைவனுடைய வேதத்தை உலகில் உள்ள அனைவர்களும், குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய சமூக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே தான் இந்த மாநாடை நாம் விழுப்புரத்திலே நடத்துகிறோம். பெருமைக்காகவோ அல்லது அதிகமான மக்களை திரட்டிவிட்டு கூட்டத்தை மார்தட்டக்கூடிய, எங்களுக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள், குழுமியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகளிடத்திலே ஆதாயம் அடையாமல் இருப்பதற்காக இது மாதிரியான நோக்கங்களுக்கெல்லாம் நாம் மாநாடு நடத்தவில்லை. நாம் நடத்தக்கூடிய மாநாட்டினுடைய நோக்கம் என்ன? இறைவனுடைய வேதம் எதை சொல்லுகிறது, இறைவன் தன்னுடைய வேதத்திலே எதை சொல்லுகிறான், அதை மனித சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லணும். அந்த ஒரு நோக்கத்திற்காக தான் இந்த மாநாடை நாம் நடத்துகிறோம். அப்ப இறைவனுடைய வேதம், அல்லாஹ்வினுடைய வேதம் நமக்கு காட்டக்கூடிய வழிமுறை என்ன? மனித சமுதாயத்திற்கு ஏராளமான நேர்வழியை இறைவனுடைய வேதம் சொல்லுகிறது. திருமறை குர்ஆன் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டும் போது மினல் உலுமாத்தி இலன் நூர் பி இத்னிஹி, இருளிலிருந்து உங்களை வெளிச்சத்திற்கு அழைத்து செல்வதற்காகத்தான், இறைவனுடைய நாட்டப்படி சித்தப்படி இந்த வேதம் உங்களை இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து செல்கிறது. அப்ப அல்லாஹ்வினுடைய வேதத்தை படிக்கும் போது, அதை சிந்திக்கக்கூடிய நேரங்களிலே, இருளில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம், இருள் என்று சொன்னால் சிந்தனை இருள், சிந்தனையிலே இருளாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் நேரான பாதையை நோக்கி, வெளிச்சத்தை நோக்கி வருவதற்காகத்தான் அல்லாஹ் இந்த வேதத்தை அருளி இருக்கிறான் என்று சொல்லி திருமறை குர்ஆன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போல திருமறை குர்ஆன் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்மின், உங்களுக்கு இல்முக்கு எட்டாததை, அறிவுக்கு எட்டாததை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக்க கான அன்ஹு மசூலா, உங்களுடைய செவி, பார்வை, உள்ளம் அனைத்தையும் விசாரணைக்கு நாம் உட்படுத்துவோம். உன்னுடைய அறிவு சரியாக செயல்படுகிறதா? சரியாக ஒன்றை நீ தேர்வு செய்கிறாயா? கரெக்டான பாதையை நோக்கி உன்னுடைய வழிகள் இருக்கின்றனவா? அதை நோக்கிய உன்னுடைய பயணங்கள் இருக்கின்றனவா என்று சொல்லி, உங்களுடைய பாதைகள் சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வினுடைய வேதம் நமக்கு சொல்லி காட்டுறதை நாம் பார்க்கிறோம்.
குர்ஆன் எடுக்க இதுதான், திருமறை குர்ஆன் எடுக்க இந்த போதனைகள் தான் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நாம மாநாடு வச்சிருக்கிறது எதற்கு? அல்லாஹ்வினுடைய வேதத்தை மனித சமுதாயத்திற்கு எடுத்து சொல்வதற்காகவும் அதனுடைய நற்கருத்துக்களை பல்வேறு விதமாக பரப்புவதற்காகத்தான் இந்த மாநாடை அறிவிப்பு செய்திருக்கிறோம். திருமறை குர்ஆன்ல இறைவன் நேர்வழி குறித்து சொல்லும் போது நமக்கு அழகான பல விஷயங்களை சொல்லுகிறான். பொதுவாக மனிதன் வழிகெடுவதாக இருந்தால் எப்படியெல்லாம் வழிகெடுவான்? எங்களுடைய தலைவருக்கு நேர்வழி வருகிறது, எங்களுடைய தலைவருக்கு வழி வருகிறது, எங்களுடைய முன்னோர்கள் எதை சொல்லுகிறார்களோ அது சரியாக இருக்கும் இப்படின்னு சொல்லி மனிதர்கள் வழிகெடுவதாக இருந்தால் பல்வேறு விதமான காரணங்களினால் வழிகெடுவார்கள். இன்னென்ன காரணத்துக்கெல்லாம் வழிகடணும்னு கிடையாது. பல்வேறு விதமான காரணங்களால் மனிதர்களுடைய வழிகேடுகள் இருப்பதை நம்ம பார்க்க இயலும். குறிப்பாக தனி மனித வழிபாடு. இன்னைக்கு நாம வாழக்கூடிய ஒரு சமூகத்தில் இஸ்லாத்திற்கு அனைவரும் வந்திருக்கிறார்கள், இஸ்லாத்தை நேசிக்கிறார்கள், இஸ்லாத்திற்குள்ளே வந்திருக்கிறார்கள். ஆனால் தனி மனித வழிபாட்டை விட்டு நீங்குகிறார்களா? தனி மனித வழிபாடுனா என்ன? தர்காக்கு செல்வது மட்டும்தான் தனி மனித வழிபாடா? இறந்தவர்களை, அவுலியாக்களை, தர்காக்களை, தரிகாக்களை, முன்னோர்களை, இவர்களுக்கெல்லாம் ஆற்றல் இருக்கிறது என்று நினைப்பது மட்டும்தான் தனி மனித வழிபாடா? தனி மனித வழிபாடு என்பது வந்து கொண்டே இருக்கும், காலத்திற்கும் வந்து கொண்டே இருக்கும். அந்த தனி மனித வழிபாடுகளை இரண்டு விதமான பார்வைகள்ல நம்ம பார்க்கலாம். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, யார் நேர்வழியை சொல்லுகிறார்களோ, யார் நன்மக்களாக இருக்கிறார்களோ அவர்களை அவர்களுடைய காலத்திற்கு பிறகு ஒரு விதமான பக்தியை ஊட்டக்கூடிய, ஒரு விதமான பக்திக்கு உள்ளாகக்கூடிய செயல்கள் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிடும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய தூதராக இருக்கிறார்கள். அல்லாஹ்விடமிருந்து வஹி வருகிறது, இறைவனுடைய செய்தியை மக்களிடத்தில் எடுத்து சொல்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அந்த இறை தூதரனுடைய மரணத்திற்கு பிறகு இன்னைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வணங்கக்கூடிய சமூகம் இருக்கிறதா? இல்லையா? இருக்கிறது. அவங்க எப்படி, அவங்களுடைய வணக்கத்திற்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது. நம்மை கடவுளாக வணங்குகிறார்கள், வணங்குவார்கள். வணங்கு என்று சொல்லி எனக்கு ஆற்றல் இருக்கிறது, எனக்கு வழி வருகிறது, அதனால என்னை நீங்கள் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்களா? அப்படி சொல்ல கிடையாது. நாளைக்கு மறுமை நாளிலே இறைவன் முன்னால் நிற்கக்கூடிய அன்றைய தினம் இறைவன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் கேட்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஈசாவே, மரியமே, நீங்கள் உங்களை கடவுளாக வணங்கும்படி நீங்கள் சொன்னீர்களா? வாழக்கூடிய காலத்திலே உங்களை கடவுளாக தேர்வாகும்படி நீங்கள் சொன்னீர்களா? அப்படின்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் கேட்பான். மறுமை நாள்ல அல்லாஹ் கேட்பான். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பதில் சொல்லுவாங்க? அவர்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? இறைவா, நான் என்ன நினைக்கிறேன் என்பதை நீ அறியக்கூடியவனாக இருக்கிறாய். ஆனா நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு தெரியாது. என்னை கைப்பற்றக்கூடிய காலம் வரும் வரை, இந்த உலகத்தில் இருக்கும் வரை அது மாதிரி நான் போதிக்கவில்லை, அது மாதிரி நான் சொல்லவில்லை. ஆனால் நீ என்னை கைப்பற்றிய பிறகு இந்த பூமியிலே என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியுமா? உனக்கு தானே தெரியும். எனக்குள் உள்ளதை நீ அறிவாய், உனக்குள் உள்ளதை நான் அறிவேனா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக திருமறை குர்ஆன் சொல்கிறது. அதே மாதிரி பாருங்க, ஷியா என்று சொல்லக்கூடிய வழிகட்ட பிரிவினர்களை நாம் பார்க்கிறோம். இவர்கள் யார்?
அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வகி வருகிறது என்கிறார்கள். அலி அப்படி சொன்னாங்களா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு வகி வருகிறது, என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் சொன்னார்களா? சொல்ல கிடையாது. ஆனால் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களுக்கு வகி வருகிறது என்று சொல்லி ஒரு கூட்டம் இன்னைக்கு ஷியாவாக மாறி இருக்கிறார்கள். இவர்கள் யார்? இவர்கள் யார்? வழிகேடர்கள், வழிகேட்டை நோக்கி சென்றவர்கள். அவர்களுடைய வழிகேட்டுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுக்கு பின்னால் வழிகட்டார்களே அவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்திலே சொல்லுகிறார்கள், இறைவா என்னுடைய அடக்க தலத்தை வணக்கத்தலமாக மாற்றிவிடாதே. ஏன் அப்படி சொல்றாங்க? நபிமார்கள், நல்லவர்கள், வந்தவர்கள், இறை தூதர்கள் அவர்கள் இறந்து விட்டால் அவர்கள் எதை கொள்கையாக சொன்னார்களோ அந்த கொள்கைக்கு மாற்றமாக அவர்களையே வணங்கக்கூடிய ஒரு காலம் வரும். எனக்கு அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்திடாதே யா அல்லாஹ். யார் கேட்கிறா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து ஒரு சஹாபி பெண்மணி கேட்கிறார்கள், ஒரு ஊர்ல இப்படி வரைபடங்கள் வரைஞ்சிருக்கிறாங்க, அதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவங்களுடைய பழக்கம் என்ன தெரியுமா? அவர்களிலே நல்லவர்கள் வாழ்ந்து மரணித்து விட்டால் அவர்களுக்கு உருவத்தை வரைந்து வணங்குவார்கள். ஏன் வணங்குறாங்க? நல்லவர், வல்லவர் அப்படின்னு நினைச்சு வணங்குகிறார்கள். படைப்பிலேயே மிக மோசமானவர்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி வணங்கக்கூடியவர்களை நோக்கி சொல்றாங்க. இதையெல்லாம் நீங்க பாருங்க, இதுல எல்லாம் நமக்கு என்ன தெரிகிறது? பல வழிகேடுகள் உருவாகும், அதிலே நல்லவர்களின் பெயராலும் உருவாகும். இது ஒரு வழிகேடு. இன்னொரு வழிகேடு இருக்கிறது, அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அந்த வழிகேடு என்ன தெரியுமா? மார்க்கத்தின் பெயரால் வழிகெடுப்பார்கள். மார்க்கத்தை சொல்லுவார்கள், அழகுபட சொல்லுவார்கள், இலக்கியமாக பேசுவார்கள், பண்டிதர்களாக இருப்பார்கள், தொடர்ச்சியாக பேசுவார்கள். இப்படி மார்க்கத்திலே அழகுபட பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். இலக்கணம் தெரியும், கிராமர் தெரியும், இப்படின்னு பல்வேறு விதமான அறிவு சான்றுகளை பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் மக்களை வழிகெடுக்கக்கூடியவர்களும் உருவாவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க, நாளைக்கு மறுமை நாளில் 3 பேர் வருவார்கள். ஒருவர் யார்? கல்வி வழங்கப்பட்டவர். ஒருவர் யார்? வீரம் வழங்கப்பட்டவர். இன்னொருவர் யார்? பொருளாதாரம் வழங்கப்பட்டவர். 3 பேருமே துன்யாவிலே அதை அல்லாஹ்வுக்காக செயல்படுத்தினார்கள். கல்வி வழங்கப்பட்டவர் நாளைக்கு மறுமை நாளில் வருவார். வரக்கூடிய நேரத்திலே அவர் இடத்திலே அவருக்குரிய நன்மையை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஏன் தெரியுமா? அதற்குரிய பதில் சொல்லப்படும். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மார்க்க அறிவு, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிவை உன்னை அறிவாளி என்று சொல்வதற்காகத்தான் நீ உலகத்திலே பயன்படுத்தினாய். நான் அறிவாளி இல்ல, என்ன விட்ட ஆள் உண்டுமா? நான் இறங்கிட்டேன்னா அவ்வளவுதான், நான் உள்ள பூந்துட்டேன்னா அவ்வளவுதான். நான் யார் தெரியுமா? என்ன மாதிரி யாராவது உண்டுமா? என்னையே நீ எதிர்க்கிறியா? எதையாவது நீ ஒன்ன சொன்ன நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். அப்போ மார்க்கத்திலே வீரனாக, தீரனாக, அறிவாளியாக, இல்மு உடையவர்களாக உலகத்திலே பேர் வாங்குவதற்காக எதை நீ சொன்னாயோ அதற்குரிய கூலியை உலகத்திலே உனக்கு சொல்லிட்டாங்கப்பா. பெரிய அறிஞர், அவர்லாம் தப்பு செய்வாரா? பெரிய அறிஞர், செஞ்சாதான் இப்ப என்னங்கிற அப்படிங்கிற பேரெல்லாம் உனக்கு கிடைத்து விட்டது. இப்படியானவர்களும் உருவாவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை சொல்லுகிறார்கள். சகாபாக்கள் இடத்தில் ஒரு எச்சரிக்கையை சொல்லுகிறார்கள். நாளைக்கு மறுமை நாளில் திகாமா மலை அளவுக்கு சிலர் நன்மையை கொண்டு வருவார்கள்.
நிறைய நன்மையை கொண்டு வருவாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? அவர்களுடைய நன்மையை முகத்திரையில வீசுவான், புழுதி போல் ஆகிவிடும் அப்படிங்கிறாங்க. அப்ப சகாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அத்தகையோர் யார்? யார் நாளைக்கு அப்படி மறுமையிலே நஷ்டத்தை அடையக்கூடியது யார்? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சகாபாக்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர்கள் வேறு எங்கேயும் இல்லை, உங்களோடு இருக்கிறார்கள். நீங்கள் இரவு தொழுவது போல அவர்களும் தொழுகிறார்கள். உங்ககிட்ட தான் இருக்கிறாங்க. நீங்க தொழுறீல்ல, நீங்க நோன்பு வைக்கிறீல்ல, நீங்க அல்லாஹ்வை வணங்குறீல்ல, நீங்கள் எப்படி இறைவனை நினைக்கிறீர்களோ வணங்குகிறீர்களோ அதே போன்று உங்களிடத்திலே கலந்திருக்கிறார்கள், ஊடுருவி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை தனிமையான காரியங்களிலே சேர்த்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் தடுத்திருப்பான். கூட்டத்தில் இருக்கும்போது என்ன விட்டா உலகத்தில் யாரும் இல்லை, மக்களிடத்திலே அப்படி காட்சி அளிப்பார்கள். ஆனால் தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் எதை தடை செய்திருக்கிறானோ, எதை ஹராமாக்கி இருக்கிறானோ அதை தங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக மாற்றிக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த மாதிரி வழிகேடுகள் உருவாகும். கவனமாக இருக்க வேண்டியது யாரு? நாம தான் கவனமா இருக்கணும். ஒரு இயக்கம் மாறலாம், ஒரு ஜமாத்து மாறலாம், தனி மனிதனும் மாறலாம். இயக்கம் மாறலாம், ஜமாத்து மாறலாம், அது மாறலாம், இது மாறலாம். ஆனா நான் மட்டும் மாற மாட்டேன்னா எல்லா மனிதனும் மாறுவான். அப்ப என்ன வழிகேடு என்று சொல்லக்கூடியதில் நம்மை வழிகேட்டை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய காரணங்கள், காரியங்கள் யாரு செய்தாலும் சரி, விழிப்புணர்வு, தௌஹீத விழிப்புணர்வுனா என்ன? நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். எந்த மனிதருடைய சொல்லிலும் செயலிலும் மயங்கி அல்லாஹ்வினுடைய அன்பை, அல்லாஹ்வினுடைய அருளை இழக்கக்கூடியவர்களாக நம்ம மாறிடக்கூடாது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு சம்பவத்தை எடுத்து காட்டுகிறான். சாமிரி என்று சொல்லக்கூடியவர், இவர் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடல் வளர்ந்து வருகிறார்கள். அந்த கூட்டத்திலே இருந்த ஒரு ஆளு சாமிரி. திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹியை பெறுவதற்காக செல்கிறார்கள். அவங்க வஹியை பெறுவதற்காக செல்லக்கூடிய அந்த நேரத்திலே இங்க ஒரு குழப்பத்தை உருவாக்கிட்டார். மூசா வழிகட்டு விட்டார், மூசா தவறாக சென்று விட்டார். இதோ இந்த காளை கன்றை தான் கடவுள் என்று நீங்கள் வணங்க வேண்டும். யார் சொல்றா? சாமிரி சொல்றான். குர்ஆன் சொல்லுகிறது. அப்போ மனிதர்களிலே நம்மை வழிகெடுக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். சிந்திக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பார்கள், காளை கன்று பேசுதா? அறிவாக நடக்குமா? இத போய் நீங்க எப்படி வணங்கிட்டீங்க? இந்த காளையை வணங்கலாமா? அதுக்கு ஏதாவது அறிவுகள் இருக்கிறதா? சாமிரி சொன்னான்னா உன் அறிவை உரசி பார்க்க மாட்டியா? கேட்கப்படுகிறது. அப்போ வழிகேடு என்பது அதுக்கு முடிவுலாம் கிடையாதுங்க. அது காலத்துக்கும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நாம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்போ நாம ஒரு மாநாடை நாம் அறிவிப்பு செய்திருக்கிறோம். மாநாட்டினுடைய நோக்கம் என்ன? வழிகேட்டில் இருந்து மக்களை நேர்வழியில் அழைப்பது. அதுதான் மாநாட்டினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் நாமே வழிகட்டதாக சிலர் சொல்லுகிறார்கள். நாம வழிகட்டுட்டோமா? என்ன வழிகட்டுட்டோம்? உண்மையிலேயே இந்த இயக்கம், உண்மையிலேயே இந்த ஜமாத்தில் உள்ளவர்கள் வழிகட்டு விட்டால், வழிகேட்டை நோக்கி பயணித்தால் தூக்கி வீசக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நாளைக்கு இயக்கம் நாளைக்கு சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுமா? டிஎன்டிஜே என்று சொல்லக்கூடிய இந்த எழுத்து நம்மை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுமா? அழைத்து செல்லாது. அதே நேரத்தில் இதை யார் வழிகேடர்கள் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் இன்னைக்கு சமூகத்திலே எவ்வளவு பெரிய நச்சு கருத்துக்களை விதைக்கிறார்கள்.
அதை அடையாளப்படுத்துவதும் நம்முடைய பயணங்கள்ல ஒண்ணுதான். அதுவும் ஒரு மாநாட்டினுடைய ஒரு பணிதான். ஏன்னு சொன்னா சில அப்பாவிகள், சில வெகுளிகள் சிலரை நம்பிக்கொண்டு தங்களுடைய மறுமை வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவியினால் இந்த ஜமாத்து இயங்குகிறது. வழிகேடா? இப்படி சொன்னா வழிகேடா? அல்லாஹ்வினுடைய உதவியிலே ஜமாத்து இயங்குகிறது என்று சொன்னால், அதை வழிகேடு என்று சொன்னால், அதை விட உலகத்தில் வழிகேடு இருக்கிறதா? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், நமக்கு ஏற்படக்கூடிய இடைஞ்சல்கள், நமக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள், இந்த நேரத்தில் யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவதூறை அள்ளி சுமத்துறீங்க, அள்ளி வீசுறீங்க, இல்லாததெல்லாம் சொல்றீங்க, அதையெல்லாம் சகித்து கொண்டு பொறுமையாக இருந்தா அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்றதுல வழிகேடா? திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் என்ன சொல்றான்? மசூராக்களிலே நன்மை இருக்கிறதுங்கிறான். மசூரா செய்து ஒரு முடிவு எடுக்கிறோம், வழிகேடா? மசூரா செய்து ஒரு முடிவு எடுக்கிறோம், ஒரு முடிவை சொல்லுகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். மசூராவிலே அல்லாஹ்வுடைய உதவி இருக்குதுங்கிறோம், அத வழிகேடுங்கிறார். யார் சொல்றா? தனி மனித வழிபாடு, இந்த ஜமாத்திலே சிலரை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நம்மை யார் விமர்சித்தார்களோ அவரை அவருடைய செயலுக்காக தூக்கி வீசுகிறோம், அவருடைய காரியத்துக்காக வீசுகிறோம். இன்னைக்கு அவர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறார்? வழிகட்டு விட்டார்கள், அல்லாஹ்வுடைய உதவியிலே ஜமாத் இயங்குகிறது என்கிறார்கள். அவங்க ஒரு நிகழ்ச்சி வச்சாங்க, அதுக்கு தடை வரைக்கும் போச்சு, அதுக்கு கோர்ட்ல ஒரு அனுமதி கொடுத்துட்டாங்களாம். அல்லாஹ்வினுடைய உதவியினால் நாங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறோம். அப்போ உங்களுக்கு அல்லாஹ் உதவுவான்? அசிங்கத்தை செய்யற உங்களுக்கு உதவுவான்? அசிங்கத்தை தட்டி கேட்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு அல்லாஹ் உதவ மாட்டானா? நாங்க அல்லாஹ்வை சொல்லக்கூடாதா? சங்கரம் மந்தலில் இருந்து நெருப்பு எரிகிறது அப்படின்னு உங்களுடைய தியாகங்களை நினைவூட்டி ஒரு இடத்தில் வெட்டுப்பட்டிருக்கக்கூடிய சம்பவத்தையே 30 வருட காலமாக அரைத்து பேசி அனைவருடைய உள்ளங்களிலும் உங்களுடைய தியாகத்தை மட்டுமே பதிய வைக்கக்கூடிய காரியங்களை நீங்க செஞ்சீங்களே, அது வழிகேடா? அல்லாஹ்வுடைய உதவியை அல்லாஹ்வை முன்னிறுத்துவது வழிகேடா? சங்கரம் பந்தல்னு சொல்ல பண்ண காட்டுவீங்க. கழுத்திலே கத்தி வந்து வெட்டும் போது சிரித்துக் கொண்டிருந்தார், தியாகத்திலே இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு சிரிப்பு வரும். அதே நேரத்தில் பெரம்பலூர்ல 2000 பேர் அடிக்க வருகிறார்கள். யார? அவரை 2000 பேர் அடிக்க வருகிறார்கள். கதவை மூடிடுறாரு. மூடின உடனே அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு, நான் போலீஸ்ல எழுதி கொடுத்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. அதனால போலீஸ்ல எழுதி கொடுத்துட்டு தான் நான் வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்படி வரக்கூடிய நேரத்தில் அவரு ஒரு காரணத்தை சொல்லுகிறார். அந்த அடி பிரச்சனையில இருந்து அவர் விலகி விடுகிறார். விலகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலே இப்படி போட்டாங்கிறார். அல்லாஹ் வகியா போட்டான், உங்களுக்கு போலீஸிலே எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி 2000 பேர் அடிக்கக்கூடிய சபையிலே நான் விலகி விட்டேன், ஓடிவிட்டேன்னு சொல்லும் போது அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலே போட்டான்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு அல்லாஹ் வகிய போட்டானா? யார் வழிகட்டு இருக்கிறார்கள்? எது வழிகேடு, எது நேர்வழி? அல்லாஹ்வினுடைய உதவியில் பயணிக்கிறோம் என்பது வழிகேடு. அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலே போட்டா நீங்க சொன்னீங்களே, அது நேர்வழியா? அதே போல வணக்கம் சொல்லலாம். எப்ப சொல்லலாம்? நிர்பந்தமான காரியம் நேரம் வந்துச்சுன்னா வணக்கம் சொல்லலாமா? வணக்கம் சொல்றதுக்கு என்னங்க நிர்பந்தம்? வணக்கம் சொல்லுவதற்கு ஏதாவது நிர்பந்தங்கள் இருக்கிறதா? எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் நாம் வணக்கம் சொல்லலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்களே,
இது வழிகேடா? அப்படி சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொன்னோமே, அது வழிகேடா? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, தௌஹீது விழிப்புணர்வு, நாளைக்கு மறுமையை நோக்கி நாம் அழைக்கிறோம், வெற்றியை நோக்கி அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தௌஹீதுக்கு மாற்றமாக கொள்கையை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா இல்லையா? கண்ணுல பார்க்கிறோம். அது இல்லாம இந்த கொடுமையை கூட சகித்துக் கொள்ளலாம். அவர் சம்பந்தமான ஒரு செய்தியை சொல்லக்கூடிய நேரத்தில் இடத்துக்கு இடத்து மாறி சொல்லுகிறார்கள். ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லும் போது ஒரு நிர்வாகி எதையோ அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் ஏதோ மாத்தி சொல்லிட்டாராம். பார்த்தீர்களா? பார்த்தேன் என்கிறார்கள், பார்க்கலே என்கிறார்கள். எனவே வழிகட்டு விட்டார்கள். அப்ப நாங்க நேர்வழியில போறதும் நாங்க வழிகேட்டில் இருக்கிறதும் உங்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயமா? அது உங்க விஷயத்தை பார்த்தால் என்பதும் பார்க்கலை என்பதும் எங்களுடைய வழிகேட்டை தீர்மானம் செய்யுமா? அப்ப நீங்க இறை தூதரா? உங்களுக்கு வகி வருகிறதா? அப்போ வழிகேட்டுக்குரிய வாதங்கள் எப்படி மாற்றப்படுகிறது? அவர் விஷயத்திலே இப்படி நடந்து விட்டார்கள், அதனால் வழிகட்டு விட்டார்கள். நல்லா இருக்குது. அப்போ வழிகேட்டை நோக்கி ஒரு சமூகத்தை இன்னைக்கு அழைத்து செல்வதை நாம் பார்க்கிறோம். சகாபாக்களுடைய விஷயம், சகாபாக்களுடைய விஷயத்தில் என்ன நடந்தது? எதற்காக சகாபாக்களுடைய விஷயம் வந்தது? அது வந்ததனுடைய காரணம் என்ன? வேற ஒரு காரணம் கிடையாது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் இதுக்கு பதில் சொல்றாரு. இஸ்லாத்தில் தவறு செய்து விட்டவர்கள் தாவா செய்யக்கூடாது என்ற ஒரு கான்செப்டே இஸ்லாத்தில் கிடையாது. அவங்க சொல்றாங்க தவறு செய்தவர்கள் தாவா செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு கான்செப்டே கிடையாதான் இஸ்லாத்துல. அல்லாஹ் தன்னுடைய வேதத்திலே சொல்லி காட்டுகிறான், லிம தகுலுன மாலா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை சொல்லாதீர்கள், எதை செய்யறியா அதை சொல்லு. விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னா சொன்னா அது மாதிரி நடக்கணும். வட்டி வாங்க கூடாதுன்னு சொன்னா வாங்காம இருக்கணும். சிகரெட் குடிக்க கூடாது என்று சொன்னால் குடிக்காமல் இருக்கணும். போதை அடிக்க கூடாதுன்னு சொன்னா அடிக்காம இருக்கணும். அப்ப இஸ்லாத்துல அந்த கான்செப்டே இல்லைன்னா எப்படி? அப்ப அல்லாஹ்வுடைய வசனம் இல்லையா அது? அல்லாஹ் தன்னுடைய வேதத்திலே எதை சொல்றியோ அதை செய்யி, செய்யாததை சொல்லாதன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, இது கான்செப்ட்ல வராதா? அதற்கு ஆதாரம் என்ன தெரியுமா? ஆதாரம் சகாபாக்களிலே அதிகமானவர்கள் இது மாதிரி பாலியல் தவறுகள் செய்தவர்கள் தான். ஆதாரம். அப்ப இந்த ஆதாரத்தை சொல்லலாமா? சகாபாக்கள் இஸ்லாத்திற்கு வர்றதுக்கு முன்னால செஞ்ச தவறையும் நீங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால விஷயத்தையும் நாங்க கேள்வி கேட்டோம். உங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? இஸ்லாத்திற்கு நீங்கள் வருவதற்கு முன்னால் எடுக்கப்பட்ட நடவடிக்கையா, இஸ்லாத்திற்கு வந்து ஊர் ஊரா அலைஞ்சி மேட மேடையா பேசி பயங்கரமான சத்தங்களை போட்டு பல்வேறு மேடைகளை எல்லாம் நீங்கள் பார்த்த பிறகு செஞ்சீங்களே ஒரு அசிங்கம், அது இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு முன்னாலே பின்னாலே? அது சொல்லு. அப்ப இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால சகாபாக்கள் செய்த தவறை இஸ்லாத்திற்கு வந்த பிறகு நீங்க அதை ஆதாரம் காட்டலாமா? எப்படி காட்டுறீங்க? இத நம்ம கேட்டா, பார்த்தீர்களா சகாபாக்களுடைய விஷயத்திலே நிலைப்பாடை மாற்றி விட்டார்கள். நாங்களா மாத்திருக்கிறோம்? நாங்களா ஆதாரம் காட்டணும்? நீங்கள் செய்த தவறுக்கு சகாபாக்களுடைய வரலாற்றை ஆதாரம் காட்டினது நீங்க. குர்ஆன் ஊக்கப்படுத்துகிறதா? அல்லாஹ் அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் வரவேற்கிறானா? சைத்தானுடைய பண்பு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலையா? சைத்தானுடைய பண்பு என்ன? வெட்கக்கேடான மானக்கேடான விஷயங்களை ஏவுவான். மூமினுடைய பண்பு என்ன? அதை விட்டு விலகுவார்கள். லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் கூட நெருங்காதீர்கள். அல்லாஹ்வுடைய வசனம் இல்லையா? விபச்சாரம் செய்தவர்களுக்கு வேற எந்த மதமோ எந்த கொள்கையோ
வேற எந்த வேத நூல்களோ எதை வேதம் என்று நம்பி இருக்கிறார்களோ அந்த நூல்களிலே சொல்லப்படாத சட்டத்தை குர்ஆன் சொல்லலையா? அப்ப இது இவ்வளவு தெளிவாக இருக்கிறது. சகாபாக்களிலே இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் வர்றதுக்கு முன்னால நடந்த சம்பவத்தை வந்த நீங்க ஏன் செஞ்சீங்க ஒப்பிட்டு காட்டுறீங்க? சொல்லலாமா? மூச்சு விட முடியாதுங்கிறோம், பேச்சை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா நீங்க? இஸ்லாமிய மார்க்கத்தில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய காரியத்தில் இஸ்லாமிய நாடாக இருந்தால் உங்களுடைய மூச்சு சுவாசிக்கப்படுமா? ஒத்துக்கிட்டு மறுக்கிறீங்கள, ஒத்துக்கிட்டு அன்னைக்கே தூக்கிடுவான, மறுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? என்னைக்கு நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களோ அன்னைக்கே நீங்கள் இஸ்லாமிய நாட்டினுடைய சட்டப்படி அந்த நாட்டினுடைய சூழலில் நீங்கள் இருந்தால் இந்த உலகத்தில் நீங்க இருக்கலாம். மறுமை என்று இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய பார்வை என்று இருக்கிறது. இறைவனுடைய மார்க்கத்தை சொல்ல நாங்க பயப்பட மாட்டோம். நீங்க வெட்டு வாங்கின கதையை 30 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளை நிர்வாகிகளுக்கும் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளுக்கும் வரலாறு இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? அப்ப இஸ்லாத்திலே நீங்கள் செய்திருக்கக்கூடிய காரியத்திற்கு மூச்சு கூட விட முடியாதுங்கிறோம். ஒத்துக்கிட்டு மாற முடியுமா? ஒத்துக்கிட்டு அன்னைக்கே தூக்கிடுவாங்களே, மறுக்கிறதுக்கு அங்க என்ன பேச்சு வருகிறது? மறுக்க முடியுமா? அப்ப என்ன செய்த தவறுகளை மாற்றி சொல்லக்கூடிய இந்த விஷயத்திற்கு சகாபாக்களை இழுக்கிறார்கள். பார்த்தீர்களா? சகாபாக்கள் விஷயத்திலே வழிகட்டு விட்டார்கள். இது ஒண்ணு. அடுத்து என்னன்னா, சகாபி பெண்மணிகள் இந்த ஊரிலே எவ்வளவு கண்ணியமா நீங்க பாப்பீங்க. அந்த சகாபி பெண்மணிகளை இழிவுபடுத்தும் விதமாக இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அதான் பார்க்கணும். நீங்க இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அவங்க என்ன செய்வாங்களாம்? கணவன்மார்கள் வெளியூரில் இருந்து வந்தால் சொல்லிக்கிட்டு போகணுமா மனைவிமார்கள்ட்ட. ஏன்னு கேட்டா அவங்க கொஞ்சம் முன்ன பின்னதான் இருப்பாங்க. முன்ன பின்ன இருப்பாங்கிறதுக்கு நம்ம சொல்ற அர்த்தம் வேற. பாலியல் சிந்தனையில ஊறியவர் சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன? அது அப்படி இப்படிதான் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம தட்டி கேட்டோம். ஏங்க இப்படி சொல்லலாமா? அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? நம்பிக்கை கொண்டவர்களிடம் வெட்கக்கேடான விஷயங்கள் பரவ வேண்டும் என்று சைத்தான் விரும்புகிறான். இஸ்லாமிய பெண்களிடத்திலே அசிங்கமான விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி நீங்க சொல்றீங்களே, இதை தட்டி கேட்டா சகாபாக்களுடைய விஷயத்துல நிலைப்பாடை மாற்றி விட்டார்கள். அண்ணன் என்ன மாதிரி பேசுறாரு, அப்பா அப்படியே கொள்கையில ஊறிக்கிட்டே வர்றாரு, அழைச்சுக்கிட்டே போறாரு, நேரே அழைத்து கொண்டே செல்வார். போய்கொண்டே இருக்க வேண்டியதான், எங்க போறங்கிறது தான் விஷயம். நான் கேட்கிறேன், அந்த செய்திகள் அறிவிப்பாளர் தொடர்ல அது கரெக்டா இருக்கிறது, இது கரெக்டா இருக்குன்னு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பால்குடி சம்பவத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சகலா என்று சொல்லக்கூடிய அவங்களிடத்திலே வளர்ப்பு மகனாக இருக்கக்கூடிய நேரத்தில் பெரிய பருவ வயது நபராக இருக்கிறாங்க. பால்குடி சம்பவம் என்று சொல்லி ஒரு ஹதீஸ் வருகிறது. ரசூல்லா பெரிய வயதில் இருக்கக்கூடிய அந்த அம்மாவிடத்தில் இவர்களை பால் குடிக்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸ நாம எத்தனை காலமா மறுத்தோம்? அறிவிப்பாளர் வரிசை கரெக்டா இல்லையா சொல்லுங்க? அறிவிப்பாளர் வரிசை கரெக்டாக இருக்கிறது. சாலிம் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவத்தில் எதற்காக நீங்கள் மறுத்தீர்கள்? அதை ஏற்றுக்கொண்டது யார்? சுன்னத் ஜமாத்தினுடைய இமாமார்கள் சொன்னாங்க, அதெல்லாம் அறிவிப்பாளர் சரியா இருக்கு, ரசூல்லா சொல்லி இருப்பாங்க. அப்ப நீங்க என்ன கேள்வி கேட்டிய? உங்க மனைவிமார்களுக்கு இது சட்டமா சொல்வீங்களா? உங்க அக்காமார்களுக்கு சட்டமா சொல்வீங்களா? ஊருக்கு ஊரு சொன்னீங்களா இல்லையா? ஏன் குர்ஆனுடைய வசனத்திற்கு மாற்றமாக இருக்கிறது. அல்லாஹ் வெட்கக்கேடான விஷயங்களை ஏவ மாட்டான். ஒரு இறை தூதரனுடைய பண்பு என்ன? இஸ்லாத்தினுடைய பண்பு என்ன? இறை தூதர் அசிங்கத்தை சொல்லுவாங்களா? அருவருக்கக்கூடிய சாத்தியம் இல்லாத சொல்லுவாங்களான்னு சொல்லி சாலிம் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்திலே குர்ஆனுடைய கருத்திற்கு மாற்றமாக இருக்கிறது என்று சொல்லி அன்னைக்கு மதுகபுவாதிகளை எதிர்த்தீங்களா இல்லையா? இன்னைக்கு என்ன?
சகாபி பெண்கள் இரவு நேரங்கள்ல வெளியூருக்கு கணவன்மார்கள் போயிட்டு வந்தா கூட சொல்லிக்கிட்டு தான் வரணும், ஏன்னா அப்படி இப்படி இருப்பாங்க. அப்ப இது யாருடைய வாதம்? யார் இதற்கு முன்னேற்றி அந்த வாதத்தை செய்தார்கள்? மதுகபுவாதிகள் செய்தார்களா இல்லையா? அப்ப மதுகபுவாதிகள் செய்த அதே வாதத்தை குர்ஆனுடைய கருத்திற்கு மாற்றமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் செஞ்சதை நிலைநாட்டணும். நான் செஞ்சிருக்கேன்ல, நான் மனுஷன் தானே, ஏன் அந்த மாதிரி காலத்துல இல்லையா? என்ன சொல்ல வர்றீங்க சொல்லுங்க, நீங்க எதை சொல்ல வர்றீங்க? இப்படி எல்லாம் நீங்கள் சொல்ல வருவதனுடைய அர்த்தம் என்ன? இது வழிகேடா இல்லையாங்க? இது நேர்வழியா? அப்ப நேர்வழியையும் வழிகேடையும் தெளிவாக பிரித்து பார்க்கவில்லை என்று சொன்னால் நாளைக்கு மறுமையிலே கை சேதத்தை அடைவோம். அன்பு சகோதரர்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம், யாரெல்லாம் அறியாமல் தெரியாமல் சிலர் மீது உள்ள அன்பின் காரணமாக முட்டு கொடுக்கிறீர்களோ அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். இறையச்சம் என்பது வழிகேடா? ஒருவருக்கு பஞ்சாயத்து வருகிறது. என்ன பஞ்சாயத்து? ஒரு பெண் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து வருகிறது. ஜமாத்தில் ஒரு முடிவு எடுக்கிறார்கள். இது அவருக்கு மட்டும் எடுத்த முடிவா? இதற்கு முன்னால் பலருக்கு பல முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அவரே எடுத்திருக்கிறார். மார்க்கப்படி அதுல எந்த தப்பும் கிடையாது. பிரச்சாரம் செய்யவில்லை என்று சொன்னால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டால் அதனால இப்ப என்ன, சொத்தையா பறிச்சிட்டாங்க, சுகங்களையா பறித்து விட்டார்கள்? எதை நீங்கள் சொன்னீங்களோ அதை செய்யலன்னு சொன்னா எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் தூக்கி வீசுவோங்கிறது அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்காதா? யாருக்காக இது செய்யப்பட்டது? மனோஇச்சைக்காக செய்யப்பட்டதா? இறையச்சத்திற்காக செய்யப்பட்டதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யூதர்கள் வழிகேடர்கள் எப்படி வழிகேட்டார்கள்? தங்களிலே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களுக்கு என்று தனி நீதி வழங்குவார்கள். அப்ப தனி நீதி வழங்க சொல்றீங்களா? சாதாரண கடைநிலை ஆளுக்கு எடுக்கப்பட்ட அதே நடவடிக்கை தானே எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எடுக்கிறோம் சொன்னா எதற்காக? ஜமாத் நடவடிக்கை எடுக்கிறது. வேற என்ன? குற்றவியல் தண்டனையா நம்ம கொடுத்துட்டோம். எடுக்கக்கூடிய நேரத்திலே அதை ஒத்துக்கொண்டு வெளியே செல்கிறார்கள். என்னெல்லாம் சொன்னாங்க? போகக்கூடியவர் எப்படி பேசினார்கள்? சிறைவாசிகள் என்னை மிரட்டுகிறார். சிறைவாசி மிரட்டினாங்களாம். அடுத்து என்ன? பெண் குடும்பத்தார் கதறி அழுகிறார்கள். நீங்க ஒத்துக்கிடணும்னு என்று கதறி அழுகிறார்கள். அடுத்து என்ன? ஜமாத்தினுடைய நன்மைக்காக தான் ஒத்துக்கொண்டேன். அடுத்து புதுசு புதுசா காலங்களையும் நேரங்களையும் மனிதர்கள் மறந்து விடுவார்கள் என்ற அசட்டு தைரியம். நீங்கள் மக்கள் மறக்கலாம், உங்களுடைய அந்த ஹிக்மத்தை மக்கள் வேணால் மறதியிலே கவனிக்காமல் செல்லலாம். படைத்த ரப்புல் ஆலமீன் கவனிக்கிறானா இல்லையா? அப்ப என்ன? சிறைவாசிகள் மிரட்டினார்கள். அதே போல பெண் வீட்டார் கெஞ்சினார்கள். அடுத்து என்ன? இந்த மாதிரி ஜமாத்தினுடைய நன்மைக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன். இப்போ புதுசு ஒரு புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கலீல்வாயும் கரீமும் கதறி அழுதார்கள். வீடியோ இருக்கிறது. வீடியோ இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்களே, எந்த வீடியோ எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப விடுங்க, நீங்க கதறி அழுத வீடியோவை ரிலீஸ் பண்ணுங்க. நாளுக்கு நாள் புது புது படமா? அவர் ஏற்றுக்கொண்டால் அது ஜமாத்துக்கு நன்மையா தீமையா? இந்த ஒத்த லாஜிக்கை இன்னைக்கு அவரை யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த சகோதரர்களுக்கு சொல்லிக் கொடுறோம். அன்பு சகோதரர்களே, உங்கள் மீது எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. இவர் மீது நீங்கள் பாசம் காட்டுவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். அவரை நீங்கள் கெடுக்கிறீர்கள். நாங்க அவருக்கு நன்மையை செய்யறோம். துன்யாவுல ஏதாவது தெரிஞ்சு மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் நாடுனா மன்னிக்கலாம். அந்த வாய்ப்பை கூட அவருக்கு முட்டு கொடுத்து நீங்கள் அடைக்கிறீர்கள். அது தெரியுமா? தவறு நடக்கக்கூடிய நேரத்தில் அவர் என்ன சொல்றாரு? ஜமாத்தினுடைய நன்மைக்கு தான் ஒத்துக்கிட்டேன்னு பின்னால சொல்றாரு. ஜமாத்தினுடைய நன்மையாங்க? அந்த ஆடியோவை கேட்க இயலுமா? இது மாதிரி இடத்துல போட்டு பார்க்க முடியுமா? போட்டா என்ன நடக்கும்? ஆபாசத்தினுடைய உச்சகட்ட ஆடியோ வருகிறது. அத ஜமாத்தினுடைய நன்மைக்கு ஒத்துக்கிட்டேங்கிறீங்களே, இதுல என்ன நன்மை?
மறுத்தால் நன்மையா, ஒத்துக்கிட்டா நன்மையா? சொல்றதெல்லாம் பொய். ஒருத்தர் கேட்கிறார், வழக்கு போட வேண்டியதானே, வழக்கு போட்டு உங்க பரிசுத்தத்தை காட்டிட வேண்டியதானே? வழக்கு போட்டால் 30 வருடங்கள் ஆகும். ஏன் நான் அது வரைக்கும் பாவங்களை, அவதூறுகளை சுமந்து பயணிக்க முடியுமா? அறிவுபூர்வமான கேள்வி. சரிதான், வாசம் தான். வழக்கு போட்டு விட்டால் 30 வருட காலம் ஆகும் சொல்றீங்கல்ல, வாசம் தான். நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த பெண் வீட்டார்கள் வந்தாங்களா இல்லையா மாநில தலைமைக்கு? உங்களை அழைத்தது யார்? கலீல் ரசூல் மிரட்டி விட்டார், அவர் மிரட்டி விட்டார். அப்புறம் ஏன் நீங்க இப்ப அருவா வெட்டு கதையெல்லாம் இப்ப மறுபடியும் தூக்குறீங்க? நான் யார் தெரியுமா? திருநெல்வேலியில அருவா வெட்டும் போது நான் தடுத்த ஆளு, பள்ளி வாசல பூட்டிடுவேன், நானே களத்துல இறங்கிடுவேன். ஏன் இப்ப தைரியமா பேசுறிய? நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுடைய உண்மையான தைரியம். எங்களை கோலன்னு சொல்றீங்களா, சொல்லலாமா? நீங்க அப்படி மக்கள்கிட்ட சொல்லலாமா? உங்களை அழைக்கிறோம், உயர்நிலை குழுவிலே உங்களை அழைக்கிறோம். நீங்க என்ன சொல்லணும்? இவங்க ஏமாத்துறாங்க, வந்த ஆட்கள் சரியில்லை, இன்னைக்கு இங்க கூட்டம் போட்டு பேசுனீங்கல்ல, அதை நீங்க அன்னைக்கே எங்களிடத்திலே நாங்கள் அழைக்கக்கூடிய நேரத்தில் சொல்லி இருந்தா அந்த பெண் வீட்டாரை துவைச்சு எடுத்திருப்போமா இல்லையா? எப்படிடா எங்க அண்ணன் மேல சொல்ல போச்சு? எப்படி சொல்ல போச்சு? சொல்லலாமா நீ? ஆனால் அவன் என்ன தெரியுமா சொன்னா? அவரை உட்கார சொல்லுங்க பாப்போம்னா. அவன் சொன்னா அவரை என் முன்னால உட்கார சொல்லு பாப்போம். நாங்க சொன்னமா இல்லையா? வாய்ச்சவடால் நீங்க வாய்ச்சவடால் விடுகிறீங்க. மறு விசாரணை பயந்து விட்டார்கள், ஓடி விட்டார்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, ஒத்த கேள்விதான். அன்று அழைக்கக்கூடிய நேரத்திலே அழைத்தது யார்? கலீல் ரசூல் அழைத்தாரா? மாநில உயர்நிலை குழு உறுப்பினர்கள் அழைக்கிறார்கள். என்ன சொன்னீங்க? நான் அவரு மாதிரி ஆயிர மாட்டேன், மாத்தி மாத்தி பேச மாட்டேன், ஜமாத்துக்கு பாரமா ஆக மாட்டேன், இயக்கங்களை உருவாக்க மாட்டேன். பாபா நான் தான் ஒத்துக்கிட்டேன் பாபா, பொதுக்குழுல ஹிக்மத்தா சொல்லிக்காங்க. சொன்னீர்களா இல்லையா? இதுல என்ன மிரட்டல்? இதுல என்ன உருட்டல்? ஏன் அல்லாஹ்வுக்கு பயம் இல்லாமல், சிறிதளவு கூட இரையச்சம் இல்லாமல் இந்த மக்களை வழி எடுக்கிறீங்க? பாவம் இல்லையா? ஒரு நேரம் தப்பு செஞ்சிருக்கிறீங்க, அதை பல வருடங்களாக மூடி மறைத்திருக்கிறீர்கள். அதற்கு பிறகு தலைவராக இருந்திருக்கிறீங்க, அதுக்கு பிறகு நீங்க சிக்கிறீங்க. சிக்கின பிறகு உங்களிடத்திலே கேள்வி கேட்ட பிறகு ஒத்துக்கிட்டு ஓடிடுறீங்க. ஒத்துக்கிட்டு ஓடணும்னு ஊரெல்லாம் பாக்குறீங்க. உங்களுக்கு 4 பேர் இருந்தவொடனே ஒரே தெம்பு ஆகி போச்சு. ஆக நம்மளுக்கு 4 இருக்குன்னு நீங்க மறுநாள் எதிர்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒத்துக்கிட்ட மறுநாள் 2 நாள் கழிச்சு நீங்க மறுத்து பாருங்க பாப்போம். மறுக்க முடியுமா உங்களால? மறுத்தா இன்னைக்கு நீங்க ஜெகஜோதியா இருக்கிறீங்கள, அந்த இடத்தினுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? மக்களுடைய கொந்தளிப்பு எப்படி இருந்துச்சு? அப்போ மக்களுடைய கொந்தளிப்பு எல்லாம் அடங்கின பிறகு, மக்களுடைய மறதியெல்லாம் கவனிச்ச பிறகு, இப்போ நான் தைரியமான ஆளு அப்படின்னு சொல்லி தப்புக்கு மேல தப்பு செய்யல. தப்பு செய்தது பாவம் என்று சொன்னால் அதை தொடர்ச்சியாக நிலைநாட்டுவது பாவம் இல்லையா? அல்லாஹ் கிட்ட தவாப் செய்ய மாட்டீங்களா? மன்னிப்பு கேட்க மாட்டீங்களா? நீங்கள் இந்த பூமியிலே ஒரு தவறை நீங்கள் செய்து விட்டால் நீங்கள் மரணிக்கக்கூடிய வாய்ப்பு வரை உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? கடைசி தருவாய் வரை ஏதாவது அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேட்டு, இன்னைக்கு அவங்க எல்லாம் வருவாங்களா? உங்களுக்கு மீட்டிங் போடக்கூடியவர்கள், உங்களுக்காக ஷேர் செய்யக்கூடியவர்கள், உங்களை பற்றி பேசினால் எங்களை அசிங்க அசிங்கமாக திட்டுகிறார்களே, அந்த நல்லவர்கள் வல்லவர்கள் நாளைக்கு மறுமையில வருவார்களா? திருந்தக்கூடிய வாய்ப்பை பாருங்க. பல பேர் கேட்கிறார்கள் பல கேள்வி. 28:10 நிமிஷம் அப்போலா ஒருத்தர் அழகா கேட்கிறார். என்ன தெரியுமா கேட்கிறார்? ஏங்க 28 பொய்ன்னு சொல்லி அவர் லாஜிக்கா அடிக்கட்டும். லாஜிக்னா என்ன? சம்பந்தப்பட்ட ஆடியோவை கேட்டு பார்க்கணும். நாங்கெல்லாம் அந்த நேரத்தில் கேட்கல, அதுக்கு பிறகுதான் கேட்டுக்கிட்டோம். சரிங்களா? அவ்வளவு பயபக்தி, அவ்வளவு. அவர் சொன்னார்ல ஆட்டு மந்தைன்னு, அன்னைக்கு உண்மையிலேயே ஆட்டு மந்தை தான். இப்பதான் ஆட்டு மந்தையை கரெக்டா அழைச்சிட்டு போயிருக்கு. கரெக்டா ஆட்டு மந்தைகள் சரியா போயிருக்கு. அப்ப என்னன்னு கேட்டால் 28 நிமிஷம்
அந்த ஆடியோவில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒருத்தர் அழகா சொல்றாருங்க. நான் என்ன கேட்கிறேன், மிமிக்ரி பண்ணேங்கிறீங்கல்ல, மிமிக்ரியாகவே இருக்கட்டுமே. மிமிக்ரி பண்றவன் லொகேஷனை பார்த்து, இடத்தை பார்த்து, அந்த மாடிப்படி விஷயங்கள், அதுல வரக்கூடிய பக்கத்து இடத்தினுடைய இரும்பு கம்பெனியினுடைய சவுண்ட் கேட்குதா இல்லையா, டங்கு டங்குன்னு, இவ்வளவு லொகேஷனை பார்த்தா உங்களுக்கு மிமிக்ரி தயாரிச்சான் 5 வருஷத்துக்கு முன்னால. இதை கேட்டானா இல்லையா ஒருத்தன்? பதில் சொன்னீங்களா நீங்க? இன்னைக்கு வரைக்கும் பதில காணும். அதே போல என்ன, மாஸ்காஞ்சாவடி உங்களுக்கு அறிமுகமான, உங்கள் கடையில வர்த்தகம் பண்ணக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய, வியாபாரம் செய்த உங்களுக்கு நன்கு அறிமுகமான ஒருவரா இல்லையா? நீங்களே ஏத்துக்கிட்டீங்களா இல்லையா? இது எப்படி மிமிக்ரிக்காரனுக்கு தெரிஞ்சிச்சு? கரெக்டா இன்ன லேடிய இந்த ஊர்ல வர்த்தகம் பண்றால கரெக்டா ஒருத்தன் எப்படி கேட்ச் பண்ணா? லாஜிக்கா நீங்க மறுக்க வேண்டியதானே. என்னுடைய குரல் பிரபலமானது, நான் உலகத்துக்கே தெரிஞ்சாலு, அதனால மிமிக்ரி பண்ணிட்டேன்னு சொன்னீங்களே. அந்த மாஸ்காஞ்சாவடி அவர்கள், அந்த பெண்மணி உலகத்துக்கு பிரபலமான ஆளா? மிமிக்ரி கொடுக்கக்கூடிய நேரத்தில் குரல் கொடுக்கப்பட்டதா? யோசிச்சு பாருங்க. அதே போல இவரு அப்போலோ எங்க 2 பேரும் சேர்ந்து செய்யும் போது அப்போலோவை யாராவது ஜாயின் பண்ணுவாங்களா? நாளைக்கு அப்போலோ மறுத்த என்ன ஆகிறது? அவர் என்ன பண்றாரு, அந்த அப்போலோ ஆடியோவில் அதில் வரக்கூடிய சம்பவங்கள், வெள்ளமேடுன்னு ஒரு பகுதி வரும். இன்னைக்கு நீங்க நெட்ல போய் தேடி பாருங்க, கரெக்டா இருக்கும். வெள்ளமேட்டுல அந்த பஞ்சாயத்தை அப்போலோ சொல்லுவார், கரெக்டா இருக்கும். இப்போது ஒரு ஆடியோ வெளியிட்டார்கள், ஒரு விசாரணை புலனாய்வு வெளியிட்டார்கள். சில ஆர்வமான சகோதரர்கள், அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஆடிட்டர், அசோகா என்று சொல்லக்கூடிய ஹோட்டலிலே அப்போலோ என்று சொல்லக்கூடிய அவர் ஹனிபாவினுடைய மூலமாக செட்டில்மெண்ட் நடந்தது. நீங்க என்ன செய்யணும், ரொம்ப அறிவுபூர்வமா பேசுறீங்கல்ல, கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். நீங்க போய் நேரா அசோகா ஹோட்டலுக்கு போங்க, அதை போய் விசாரிங்க. அன்னைக்கு அவரு சம்பந்தப்பட்டவர் வந்தாரான்னு கேளுங்க, அப்போலோ வந்தாரான்னு கேளுங்க. எவ்வளவு லாஜிக் இருக்குது. எல்லாத்தையும் மறந்துகிட்டு மிமிக்ரி 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 மிமிக்ரின்னா என்ன? அப்ப நீங்க தானே சொல்றீங்க விழிப்பாக இருக்க வேண்டும், தௌஹீது விழிப்புணர்வு மாநாடு. இது விழிப்புணர்வா? இது வழிகேடு இல்லையா? தலைவர்கள் தவறு செய்து விட்டால் தூக்கி வீசுவது என்பது இறையச்சமா, தொட்டில் போட்டு ஆட்டுவது இறையச்சமா? அல்லாஹ்வுடைய தூதர்களையே அல்லாஹ் கடுமை பிடிக்கிறான், கேள்வி கேட்கிறான், கடுமையான கேள்வியை கேட்கிறான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் செய்த தவறுக்கு நாங்க கேட்கறது தப்பா? மண்ணடியில வந்து நம்ம சேதுவை வச்சு மிமிக்ரி பண்ணுவேன்னு சொன்னீங்களா இல்லையா? செஞ்சு காட்டினீங்களா? சேதுவை வைத்துக் கொண்டு நீங்களும் அப்போலோ ஹனிபாவும் பேசுற மாதிரி ஒரு மிமிக்ரிய பொது வெளியில சொல்லுங்களேன். எத்தனையோ மாவட்ட நிர்வாகிகள் சொன்னாங்க, நான் பொறுப்பை விட்டே போயிடுறேன். இதை மட்டும் அவர் பொது வெளியில செஞ்சுட்டாருன்னு சொன்னா நான் பொறுப்பை விட்டே செல்கிறேன் சொன்னார்களா இல்லையா? அப்ப இவ்வளவு தெளிவாக பச்சையாக நீங்கள் நான் இதெல்லாம் ரொம்ப டீப்பா போகல. இத கூட இந்த இடத்திலே உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசக்கூடாது என்பதுதான் என்னுடைய நினைப்பு. எங்களுடைய நினைப்பே அதுதான். ஆனால் ஒரு சில நன்மக்கள் உங்கள் மீது உள்ள முகபத்தின் காரணமாக வழிகேட்டை நோக்கி சென்று விடுவார்களோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக செதுக்கி பேசுகிறோம். பேசணும் சொன்னா நிறைய இருக்கிறது. PSO சொன்னதுல இருந்து, வந்ததுல இருந்து, போனதுல இருந்து 1000 ஆதாரங்கள் மலிந்து கிடக்கின்றன. அதையெல்லாம் பொது வழியிலே சொல்வதற்கு நமக்கு ஆர்வம் இல்லை. சிந்தனையாளர்களுக்கு, அறிவாளிகளுக்கு அவர் ஒத்துக்கொண்ட ஆடியோவும் அந்த பெண்ணிடத்திலே சாட்சியை கலைத்தாரு அந்த ஒத்த ஆடியோவும் போதும். கண்டுபிடிக்கிறதுக்காக பேசின, நீ கண்டுபிடிக்க பேசினீங்களா, அதை ஒத்துக்கிட்டீங்களாங்கிறது நீங்களாவாச்சு அல்லாவாச்சு. வெளிப்படையாக பச்சையாக தெரிகிறது இது பட்டவர்த்தனமாக இவர் செய்த தவறுன்னு. அடுத்து என்ன? பொருளாதாரத்தில் மோசடி செய்து விட்டார்கள். 7 கோடியை முதல்ல எத்தனை? 8. நிறைய சொன்னதுனால எனக்கே மறந்து போச்சு. முதல்ல 8, அடுத்து 7.5, அடுத்து எத்தனை? 7 + 6 13, அடுத்து எத்தனை? 7.34, அடுத்து ஒரு
வார வார நிகழ்ச்சியில 23, அடுத்து இங்க 20. சிறுவர்களுடைய இல்லத்தையும் முதியோர்களுடைய இல்லத்தையும் சூறையாடி விட்டார்கள், பொருளாதாரத்தை திரட்டி விட்டார்கள், தின்னு விட்டார்கள். அனாதைகளுடைய சொத்துக்களை தின்னால் நான் பார்ப்பேனா? உண்மையிலேயே உங்களை பாராட்டுறேன். மிகப்பெரிய நடிகர்கள்லாம் உங்ககிட்ட பிச்சை வாங்கணும். மக்களுக்கு தெரியாது, மக்கள் அவங்களுக்கு சொல்ல முடியாது. பாவம், அவங்க என்ன செய்வாங்க? வாதத்தை தான் கவனிப்பாங்க. ஒரு கேரக்டர்ல மிக அழகாக ஒரு சப்ஜெக்டை எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, வழிகேட்டின் பக்கம் மக்கள் அழைக்கலாமா? இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்கள் ஆரம்பத்திலே வரும்போது உடன்படிக்கை எடுக்கப்படும். என்ன உடன்படிக்கை எடுப்பார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன்படிக்கை எடுப்பார்கள். என்ன உடன்படிக்கை? நீங்களாக இட்டு கட்டி சொல்லி அவதூறு சொல்லக்கூடாது. அவதூறு இல்லையா? நீங்க சொல்றது அவதூறு இல்லையா? கேள்வி கேட்கிறோம், ஓடுகிறோம். யார் ஓடுறா? கேள்வி கேட்டமா இல்லையா? சொன்னமா இல்லையா? மிக தெளிவாக நம்ம சொன்னோம். 8 கோடி அல்ல, 8 ரூபாயை திருடினாலும் அல்லாஹ்வினுடைய சாபம் எங்கள் மீதும் எங்களுடைய குடும்பத்தாரின் மீதும் வரட்டு நாங்க சொன்னமா இல்லையா? மறுநாள் சொல்லிட வேண்டியதானே. என்னிடத்திலே ஆதாரம் இருக்கிறது. 20 கோடியை திருடினார்கள், ஆதாரம் இருக்கிறது. அதில் நான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ்வினுடைய சாபம், இப்படி தெளிவா சொல்ல, பொதுக்கூட்டத்தில் சொல்றேன், அல்லாஹ்வினுடைய சாபம் என் மீது இறங்கட்டும் சொல்ல வேண்டியதானே. இதை சொல்லி நாள் என்ன ஆகுது? சொன்னீங்களா நீங்க இன்னைக்கு வரைக்கும்? ஒரே வார்த்தை விளையாட்டு தானே. ஒரே அதை சொல்லி இதை சொல்லி, எதை சொல்லாமல் தப்பிப்பதற்கு என்ன என்ன உண்டுமோ அதை தானே சொல்றீங்க. உங்களுடைய உறவினர் சம்பந்தியாக இருந்தவர் தணிக்கை குழுவிலே இருந்தாரா இல்லையா? அவரு திருடினாரான்னு கேட்டமா இல்லையா? தணிக்கை குழுவில் இல்லாத, நிர்வாகத்தில் இல்லாத, இன்றைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய சம்சுலுகா திருடினதா நீங்க சொல்றீங்களே. அன்றைய தினம் எதை புகாராக வைத்தீர்களோ அதிலே தணிக்கை குழுவிலே உங்க சம்பந்தி இருக்காருன்னு கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? என் சம்பந்தியை வைக்க வேண்டிய இடத்துலயே வச்சிருந்திய பதில் எப்படி? அப்ப சொல்ல வேண்டியதானே, என் சம்பந்தியை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கவில்லை, எனவே நான் ராஜினாமா கொடுக்க போறேன் அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே. ரொம்ப வீரமான ஆளு தானே, ரொம்ப வீரத்தில் கூடின ஆளு தானே. சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்ல வேண்டிய நேரத்தில் திருடினது உங்க சம்பந்தி திருடினாங்களா நம்ம கேட்கும் போது சொன்னீங்களா நீங்க? இன்னொரு பதில் என்ன? யாரா இருந்தா எனக்கு என்ன இருக்கு? சரி, யாரா இருந்தா என்ன எனக்கு? என் சம்பந்தியும் திருடி விட்டார், பங்கு போட்டார்கள் 20 கோடி, அதுல என் சம்பந்திக்கு 2 கோடி கிடைச்சிச்சு, சொல்லுங்களேங்க. அப்ப கொஞ்சமாவது நான் கேட்கிறேன், பாலியல் தவறு செய்திருக்கிறீங்க, அது அல்லாஹ் தான் வெளிப்படுத்துறான், நம்ம வெளிப்படுத்தல, நமக்கு அந்த விருப்பமும் கிடையாது, அல்லாஹ் நாடி வெளியில வந்தது எங்களுக்கு தெரியாது, நாங்க 28 நாங்க உண்மை இல்லைன்னு தான் நாங்க நினைச்சோம். அடுத்து அல்லாஹ்வா பார்த்து தான் உங்களை சம்பவத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வருகிறான். அப்ப எல்லாமே உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் யுத்தம் நடக்கிறது. எங்களை ஏன் இழுக்கிறீங்க? அப்ப நீங்க செஞ்ச தவறு ஒன்று, அடுத்து திருடி விட்டார்கள் என்று ஒரு மோசடி குற்றச்சாட்டு சொல்கிறீர்களே, மறுமை நாள்ல கொஞ்சமாவது ஒரு 30 வருஷம் உழைச்சிருக்கீல, அந்த நன்மை வேண்டாமா? உங்க நன்மை ஒரு 30 வருஷம் அந்த வெட்டுப்பட்டதுல இப்ப எங்களுக்கு இல்ல. நீங்க வெட்டுப்பட்ட சம்பவத்தை சொல்லிட்டு இருக்கிற கூலி யாருக்கு? இப்போ அவதூறு சுமத்தப்பட்டவர்களுக்கு கிடைக்காதா? அப்ப அநியாயமாக பச்சையாக பொருளாதார மோசடி மோசடி மோசடின்னு சொல்லி மாத்தி மாத்தி சொல்றீல, இது சரியானதா? நாம என்ன சொல்றோம்? தெளிவா சொல்லி இருக்கிறோம், பொருளாதாரத்தில் இதுல என்ன கணக்கை காட்டுங்கள், எனக்கு தான் தெரியும். மாநில நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய உயர்நிலை, அதாவது பொதுக்குழு உறுப்பினர்கள், அவங்களுக்கெல்லாம் தெரியுமா? தலையை ஆட்டிட்டு வந்துடுறாங்க. அப்போ பொதுக்குழு உறுப்பினருக்கு தெரியாதான், இவருக்கு மட்டும்தான் தெரியுமா என்னது கணக்கு? அப்போ உங்களுக்கு மட்டும்தானே தெரியும், பொதுக்குழு உறுப்பினருக்கு தெரியாதுல்ல. அப்ப பொதுக்குழு உறுப்பினருக்கு தெரியாதுன்னா பொதுமக்களுக்கு எப்படி தெரியும்? பொதுமக்களுக்கும் தெரியாதுல்ல. பொதுமக்களுக்கும் தெரியாது, பொதுக்குழு உறுப்பினருக்கும் தெரியாது. உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் தானே தெரியும். எங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், அப்படிதானே? அப்ப மக்களுக்கு கணக்கு வழக்கு தெரியாது. நீங்க சாபத்தை கேட்ட வேண்டியதானே. உங்க சாபம் எப்படி இருக்கு? நேர்வழி. இவங்க நேர்வழி என்ன தெரியுமா? ஒரு இடத்துல ஒரு சகோதரர் கேட்கிறார், அண்ணே இந்த தப்பை நீங்க செஞ்சிட்டீங்களா? சத்தியம் சொல்லுங்க.
உடனே இவங்க பதில் சொல்றாங்க. என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? ரத்தனை கோட்டை சாதிக்கு கேட்பதனால் சத்தியம் செய்கிறேன். மார்க்கத்துல சத்தியம் கிடையாது, மார்க்கத்துல சத்தியம் இல்ல. ரத்தனங்கோட்டை சாதிக்கு கேட்டா சத்தியம் கூடும். இதான் நேர்வழி. உங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்காக சத்தியம் 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 அப்படின்னு ஃப்ளோல அடிச்சு விட்டியல. தெளிவா சொல்லுங்க, சாபா அழைப்பை தெளிவா கேளுங்க. ஏன் கேட்க மாட்டேங்கிறிய? மறுபடியும் வார்த்தை விளையாட்டு, முபாகலக்கு வர்றியா, அதுக்கு வர்றியா, எப்படியெல்லாம் பயங்கரமான அந்த பொது வழியில அழகா சொல்லிட்டு போயிட்டு தானே இருக்கிறோம். அப்ப இவ்வளவு தெளிவாக தவறுகளை செய்துவிட்டு வழிகேட்டை நோக்கி அழைக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். பள்ளிவாசலை மூடி விடுவோம். நான் இறங்கிவிட்டால் நீங்க இறங்கிட்டா, நான் இறங்கிவிட்டால் நீங்க இறங்கிட்டா, நீங்க இறங்கிட்டா மூடிடுவீங்களா? கனவு பார்த்துட்டு இருக்கீங்களா? அல்லாஹ் யாரோடு இருப்பான்? பொறுமையாளர்களோடும் நம்பிக்கையாளர்களோடும் இறையச்சவாதிகளோடும் தான் அல்லாஹ் இருப்பான். இறையச்சத்திற்கு மாற்றமான காரியத்தை செய்துவிட்டால் அதுக்கு உங்களோடு அல்லாஹ் இருப்பானா? அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்குமா? பள்ளி வாசல்லாம் இழுத்து மூடிடுவேன். சரி, மூடிட்டா நாங்க நரகத்துக்கு போயிடுவோமா? பள்ளி வாசல்லாம் இழுத்து மூடியாச்சு, இப்ப என்ன நாங்களாம் நரகத்துக்கு போறோம்? என்ன நடக்கும்? அப்ப ஒரு பெரிய தைரியசாலி மாதிரி அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கதான் நேர்வழி இருக்குங்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஜமாத்துக்கு உள்ள இருந்து வெளியில வர்றபோது அவரா இதெல்லாம் சொல்லிட்டு வெளியில வந்தாருன்னு வைங்க, இப்ப அவர் சொல்றது வாஸ்தவமான பேச்சு. ஜமாத் வழிகட்டு விட்டது என்பது வாஸ்தவமான பேச்சு. ஜமாத்துக்கு உள்ள இருக்கும்போது சொன்னாரா? அப்படின்னு சொல்லல. நாம ஜமாத்தில் இருந்து நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு ஜமாத் வழிகட்டு விட்டது. பெருநாள் தொழுகையில வெள்ளிக்கிழமை அவருடைய குடும்பத்தை நோன்பு வைக்க சொல்லி இருக்கிறாரு. இங்க எப்படி பேசுறாரு? பெருநாள் தொழுகையில வழிகட்டு விட்டார்கள். சவ்வால் மாதத்தினுடைய முதல் நாள் நோன்பு வைக்கலாமா? இங்க என்ன பெருநாளில வழிகட்டு விட்டார்கள். அப்ப இவர் எதையெல்லாம் சொல்லுகிறாரோ இது அனைத்துமே முந்தைய காலகட்டத்தில் நடந்த பல்வேறு சம்பவங்கள். இன்னைக்கு என்ன, நான் எங்க இருக்கிறேனோ அதுதான் நேர்வழி. இன்னைக்கு ஒரு அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அது நேரான அமைப்பு, தூய்மையான அமைப்பு, நேரான வழியை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்பு. ஏன்? அவர் இருக்காருல. அங்கேயும் பஞ்சாயத்து வரும், பிரச்சனை வரும், தூக்கி போடுவாங்க. அந்த அமைப்பு வழிகட்ட அமைப்பு. அது எத்தனை வருஷம் தெரியல. அப்ப என்னங்க, என்ன விளையாடுறீங்களா? மார்க்கத்தை சொல்லுவதில் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறதுனாலதான் அல்லாஹ் உங்களுடைய நாவுக்கு உதவுனா. நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய நாவு திறமை என்று. அந்த நாவு திறமையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஈடுபடாது. மக்கரு மக்கர் அல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரின். அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறான். சூழ்ச்சியானிலே சிறந்தவன் அல்லாஹ். நாங்கள் மாநாடு வைத்திருக்கிறோம், இறையச்சத்தை நோக்கி மக்களை அழைக்கிறோம். தர்கா தரிகா மௌலுது என்று சொல்லி ஏராளமான அனாச்சாரங்கள், மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் சமூகத்திலே மலிந்து கிடக்கிறது. அனைத்தையும் தரைமட்டமாக்கக்கூடிய ஒரு மாநாடாக தான் இன்ஷா அல்லாஹ் விழுப்புரத்திலே ஜனவரி 27ஆம் தேதி அந்த உளுந்தூர்பேட்டையிலே மாபெரும் ஒரு மாநாட்டுக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூட இருக்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ். இறையச்சத்திற்கு மாற்றமாக அசிங்கத்தை செய்த உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்திலே யார் ஜெயிக்கிறார்கள் என்று பார்ப்போம். ஜெயிக்கிறது என்பது, நான் சொல்லக்கூடிய ஜெயிக்கிறது என்பது வெறுமன கூட்டத்தை வைத்து மட்டும் சொல்லவில்லை. கூட்டம் என்பது வெற்றியை தீர்மானம் செய்யக்கூடிய கருவி அல்ல. ஆனா அல்லாஹ் இன்னைக்கு இங்கே மாநாடு போல ஆக்கி இருக்கிறான். அது ஒரு அம்சம். இறைவனுடைய வெற்றியை நாங்கள் பார்க்கிறோம், அது ஒரு அம்சம். அதே நேரத்திலே இந்த யுத்தம் என்ன தெரியுமா? இறைவனுடைய திருப்திக்காக உங்கள் மீது எடுக்கப்பட்ட அந்த நடவடிக்கைக்காக நாங்கள் சுமந்திருக்கக்கூடிய அவதூறுகள், நாங்கள் சுமந்திருக்கக்கூடிய பழி சொல்லுகள் அனைத்திற்கும் நாளைக்கு மறுமை நாளிலே இறைவனிடத்திலே கூலி கிடைக்கும். எங்களோடு பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்வினுடைய அந்த உதவி என்று சொல்லக்கூடிய அதை நம்பிய ஒரு யுத்தமும். நீங்கள் என்ன பண்றீங்க? வாய்ஜாலத்தை நம்புகிறீர்கள், சொன்னதையெல்லாம் மாற்றி பேசுகிறீர்கள், மறுத்து பேசுகிறீர்கள், இல்லாததையும் பொல்லாததையும் கூட்டி சொல்லுகிறீர்கள்.
செய்தானோடு கூட்டு வைத்திருக்கிறீர்கள். செய்தானுக்கும் இறையச்சவாதிகளுக்கும் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தம் கொள்கை யுத்தம். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கும் வரை, கட்டுப்படும் வரை இந்த யுத்தத்திலிருந்து ஒரு காலமும் இந்த கொள்கைவாதிகள், இந்த ஜமாத்திவாதிகள் ஒரு காலமும் பின்வாங்க மாட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வரக்கூடிய ஜனவரி 27 அந்த மாநாட்டுக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூட வேண்டும். அனைவரும் அழைத்து வரக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.